பெரும்பாலான இந்தியர்களுடைய உணவுகள்ல மிளகாய் இடம்பெறாம இருக்கவே இருக்காது. என்னதான் விதவிதமான உணவுப் பொருளை சமைச்சாலும் பெரும்பாலான நேரங்கள்ல மிளகாய் அல்லது சிவப்பு மிளகாய் தூள் பயன்படுத்தியே நாம உணவுப் பொருட்களை தயார் பண்ணுவோம். அப்படி அடிக்கடி நாம பயன்படுத்தக்கூடிய இந்த சிவப்பு மிளகாயில என்னென்ன நன்மைகள் இருக்கு அப்படிங்கறத தான் இந்த பதிவுல பார்க்க போறோம். சிவப்பு மிளகாய் அல்லது பொடியில் இருக்கக்கூடிய பொட்டாசியம் ரத்த நாளங்களை இலகுவாக்கி ரத்த அழுத்தத்தை சீராக்கிறதுக்கு உதவுதான். அதனால ரத்த அழுத்த குறைபாடு இருக்கிறவங்களுக்கு சிவப்பு மிளகாய் மிகப்பெரிய மருந்தா கருதப்படுது. அது மட்டும் இல்லாம சிவப்பு மிளகாயில இருக்கக்கூடிய இந்த கேப்சிசின் அப்படிங்கிற உடலின் வளர்சிதைவு மாற்றத்தை அதிகப்படுத்துறதுக்கு உதவுதான். இதன் காரணமா உடலுடைய கலோரிகள் அதிக அளவுல எரிக்கப்பட்டு உடல் எடையை குறைக்கிறதுக்கு உதவியா இருக்கு. சிவப்பு மிளகாயில விட்டமின் சி அப்படிங்கிறது அதிக அளவில் காணப்படுறதுனால இது உடம்புல இருக்கக்கூடிய நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரித்து அப்பப்போ ஏற்படக்கூடிய உடல் உபாதைகளை தவிர்க்கிறதுக்கு உதவுது. இதே மாதிரி சிவப்பு மிளகாயை உணவுல சேர்த்து கொள்றதுனால தலைமுடி மற்றும் சருமத்துடைய ஆரோக்கியத்துக்கு உதவியா இருக்கிறதோட அழற்சி தன்மையை அதிகரிக்கிறது, மலச்சிக்கல் பிரச்சனையிலிருந்து நிவாரணம் அளிக்கிறதா சொல்லப்படுது. இருந்தாலும் சிவப்பு மிளகாயை அளவோட பயன்படுத்துறது நல்லது அப்படின்னு சொல்றாங்க டாக்டர்ஸ்.